வணக்கம். எப்போதாச்சும் ஒரு முக்கியமான வேளையில ரொம்ப மும்மரமா இருக்கும்போது, உங்க ஃபோன் உங்கள வா வான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? அந்த நோட்டிஃபிகேஷன் சத்தம், அந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், அப்போப்பா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டயர்ட் ஆயிடுது இல்லையா? சரி, நாம ஏன் இப்படி உணர்றோம்? இதிலிருந்து வெளிய வரதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயத்த வச்சு நம்ம கவனத்தை எப்படி திரும்ப கொண்டு வரலாம்னு தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய வேலைய ஆரம்பிக்கணும்னு உட்கார்ந்தா, ஏதோ ஒரு இமயமலையே நகர்த்த சொல்ற மாரி ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல. நம்மள பலரும் இதே பிரச்சனையில தான் இருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் என்ன? அதுலேருந்து எப்படி வெளிய வரதுன்னு தான் நம்ம இப்போ ஆராயப் போறோம். நம்மளோட ஒவ்வொரு நாளுமே ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி தாங்க இருக்கு. ஒரு பக்கம் நம்மள முன்னேத்தக்கூடிய விஷயங்கள், அதாவது படிக்கிறது, வேலையில கவனம் செலுத்துறது, எக்ஸர்சைஸ் பண்றது, இதுக்கெல்லாம் பலன் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும். இன்னொரு பக்கம் உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயங்கள். ஒரு நிமிஷத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ், அடுத்த நிமிஷம் ஒரு வெப் சீரிஸ், அப்புறம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட், இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்சு. சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். கவனச்சிதறல் பெருந்தொற்று. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளோட சோம்பேறித்தனம் இல்ல, இல்லனா நம்மகிட்ட ஒழுங்கம் இல்லன்னும் அர்த்தம் இல்ல. பிரச்சனை நம்மகிட்ட இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல தான் இருக்கு. அது எப்படி நம்ம மூளைய உடனடியா கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு அடிமையாக்குதுன்னு தான் பார்க்க போறோம். இதனால தான் கஷ்டமான வேலைகள்லாம் இன்னும் கஷ்டமா தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ், வரிசையா பாக்குற ஷோஸ், இப்படி நம்ம மூளைக்கு தொடர்ந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னாகும்? சுவாரஸ்யம்னா என்னங்கிற அளவுக்கோலே மாறிடும் இல்லையா? இதனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் படிக்கிறது மாதிரியான விஷயங்கள் கூட இப்போ ஐயோ என்னடா இதுன்னு சலிப்பா தெரிய ஆரம்பிக்குது. சரி, இந்த கவனச்சிதறல் தொற்றுக்கு உண்மையான காரணம் என்ன? எங்கிருந்து இது ஆரம்பிக்குது? இதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கெமிக்கல் பத்தி நாம பேசணும். அதுதான் டோபமைன். ஆனா நில்லுங்க, நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் சந்தோஷம் கொடுக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அதோட உண்மையான வேலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். டோபமைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது பிளெஷர் மாலிக்யூல், அதாவது மகிழ்ச்சி மூலக்கூறு அப்படிங்கிறது தான். கரெக்டா? அது நம்மள சந்தோஷமா உணர வைக்கும்னு தான் நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது பாதி உண்மைதாங்க. அது கலையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இங்கதான் விஷயமே இருக்கு. டோபமைன் அப்படிங்கிறது ஒரு பரிசு கிடைச்சதுக்கு அப்புறம் வர்ற சந்தோஷம் கிடையாது. அந்த பரிசை தேடி போக சொல்ற ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவேஷன். அது எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட எனக்கு அது வேணும், எப்படியாவது அடையணும்னு நம்மள துரத்துற ஒரு சக்தி. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இந்த உந்துதல் தான் இருக்கு. இயற்கையாவே நம்ம மூளை எப்பவும் பரிசுகளை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, சோஷியல் மீடியால வர்ற லைக்ஸ், 2 நிமிஷத்துல கிடைக்கிற ஜங்க் ஃபுட் மாதிரி சின்ன சின்ன உடனடி பரிசுகளாலே நம்ம மூளையை நிரப்பி வச்சா என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு பொறுமையா அடைய வேண்டிய பெரிய இலக்குகளை நோக்கி போறதுக்கான நம்மளோட அந்த இயல்பான உந்துதல் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். அப்போ இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? நம்ம மூளையோட அந்த மோட்டிவேஷன் சிஸ்டத்தை எப்படி ரீசெட் பண்றது? அதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேர் தான் டோபமைன் டீடாக்ஸ். உங்க மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி இது வேலை செய்யும். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி தான் ரொம்ப அழகா விளக்குது. நம்மள திசை திருப்புற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு எதையுமே செய்யாம அந்த சலிப்பை ஏத்துக்கிட்டோம்னா நம்ம மூளைக்கு தன்னை தானே சரி செஞ்சுக்க ஒரு சான்ஸ் கொடுக்கறோம். இது மூலமா அதோட இயல்பான கவனத்திறனை அது திரும்ப பெறும். இந்த டீடாக்ஸ் பண்றதுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்களோட டோபமைனை எதெல்லாம் ஓவரா தூண்டுதுன்னு கண்டுபிடிங்க. சோஷியல் மீடியாவா, கேம்ஸா, இல்ல ஜங்க் ஃபுட்டா. 2வது, அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேணும்னே குறைங்க. 3வது, போர் அடிக்கலதை ஏத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த அமைதியான நேரத்துல தான் உங்க மூளை தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். கடைசியா உங்க மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் நார்மலுக்கு வரத நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இந்த டீடாக்ஸ்லாம் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? அந்த போர் அடிக்கிற நேரத்தோட சக்தி என்னன்னு இப்ப பார்க்கலாம். உங்க மனசுக்கு தேவையான அந்த சின்ன பிரேக் கொடுக்கும் பொழுது நடக்கிற மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலும் தூண்டப்பட்ட நிலையிலே இருக்கிற மூளை, அதோட கவனத்திறன் எவ்ளோ கம்மியா இருக்குன்னு பாருங்க. வெறும் 25% தான். இன்னொரு பக்கம் ஒரு டீடாக்ஸுக்கு அப்புறம் அதே மூளையோட கவனம் செலுத்துற திறன் எங்கேயோ போடுச்சு, 85% வரைக்கும். இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, நம்ம மூளையோட செயல்பாட்டுல ஏற்படுற ஒரு உண்மையான அளவிடக்கூடிய மாற்றம். இதனால கிடைக்கிற நன்மைகள் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆனது. உங்க கவனம் திரும்ப வந்துருச்சுன்னா பெரிய இலக்குகளை அடையறதுக்கு பொறுமையா காத்திருக்க கத்துக்குவீங்க.
கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கடைசியா இது எல்லாமே ஒரு தெளிவான அமைதியான மனநிலைக்கு உங்களை கொண்டு போகும். டோபமைன் டீடாக்ஸுங்கிறது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா ஒரு தடவை ரீசெட் பண்ணா மட்டும் போதுமா? இல்ல. இந்த கவனத்தையும் இந்த மோட்டிவேஷனையும் எப்படி லைஃப் லாங் மெயின்டைன் பண்றது, அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு 3 முக்கியமான விதிகள் இருக்கு. நம்பர் 1, எனக்கு மூடு வந்தா செய்யறேன்னு சொல்றதை விட்டுட்டு ஒழுக்கத்தை ஒரு பழக்கமா மாத்துறது. ஏன்னா மூடெல்லாம் வரும் போகும். 2வது, உங்க சுற்றுப்புறத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கோங்க. போனை கண்ணுல படாத இடத்துல வைக்கிறது மாதிரி. 3வது, எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் இப்போதைக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்காம நம்மளோட பெரிய இலக்குக்கு இது உதவுமான்னு யோசிங்க. சுருக்கமா சொல்லப்போனா நம்மளோட கவனத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது இன்னும் அதிகமா வேலை செய்யறதுக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஸ்டீரிங்கை நம்ம கையில எடுத்துக்கிறதுக்கு. இதுதான் நம்மளோட வளர்ச்சிக்கு, நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஆளா மாறுறதுக்கு இருக்கிற முக்கியமான திறவுகோல். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். சுத்தி இவ்ளோ கவனச்சிதறல்கள் இருக்கிற இந்த உலகத்துல உங்களோட கவனத்துக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்கறீங்க? அந்த விலை மதிப்பு முடியாத கவனத்தை நீங்க எங்க எப்படி செலவு பண்ண போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு.